டிஸ்க்ளைமர் ஒன்றும் இந்த வாரத்தோட எபிசோட் பார்க்கணும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு என்ன திட்டாதீங்க. இருந்தாலும் நான் உங்களை மிஸ் பண்றதை விட நீங்க தான் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க பாருங்க. அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சும் ரீனாக்கு அவங்க அப்பா யாரும் தெரிஞ்சிடும் போல. வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க. வேலையை விட்டு போகிறதுனால ட்ரீட் கேட்டுட்டு இருக்கேன். கொடுக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் தரலாம். ஆனால் இந்த வாரம் எபிசோடு ரீல்ஸில் லைட்டாக பார்த்தேன். ரோலர் கோஸ்டராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஷாக்கிங்காக நிறைய விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம ராக்கி நிலோஃபர் அடிக்கிறது அடிச்சுட்டு தனியாக உட்காந்து சரகடிக்கிறாரு பாரு. இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டாங்க. ராக்கி வந்து கிரணோட வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிலோஃபர் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ கூட சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வாரம் எபிசோட் பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்காதீங்க. எனக்கு வியூஸ் வாட்ச் ஆக சொல்லலாம் கூட பரவாயில்ல. தேவ், நம்ம கிட்ஸுக்கு தெரியாம சாப்பிட வந்திருக்கோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா சண்டை போடுவாங்க. இந்த ஃப்ரேமை பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒன்று செஞ்சுட்டாங்க. விஜய் மேல ஏதோ ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்கல்ல. ஆமா. ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் கடைசியில் காமிச்சிருப்பாங்க. நிறைய ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஏன் வந்து போலீஸ் வந்து டாக்டர் விஜய் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்ஸ் நான் டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். 1 or 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது தெரிஞ்சிடும். ஸோ அந்த பழைய மெமரிஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீகலெக்ட் பண்ணியிருப்பாங்க. காஃபி. தேங்க்யூ. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? லீடர், நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்ல போகிறாங்க. நீ இவ்வளோ வருஷமா கைஸ் டெம்ப்ட் ஆகுது. எல்லாமே பாஸ்ட்ல இப்போ பார்த்தா ஃபோன் வரும். ஸோ அந்த எபிசோட் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வர இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ ஆல்ரெடி லாயர்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக இந்த நோட்டீஸ் இல்லாமல் உங்களோட டைம் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கோர்ட் சொன்னதாக தான் நீங்கள் வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷனில் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற லீட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லலை. சொல்றேன், நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரொம்ப நாளாக ஆவலாக இந்த சீசன் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்து போன வார எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட லவ் ப்ரொபோசல் வந்து அந்த போட்டில் போய் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வார எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்யாணத்தோட சீன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரியலாக அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கல. எனக்கு வந்து சோதனை பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட் வருது. ஆட் வராமல் இருக்கிறதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஏன்டா ஜியோ ஹாட்ஸ்டார்? ஆனால் அவர் பேர் மட்டுமாச்சும் சொல்லுங்களேன், நான் இன்விடேஷனில் போட்டுப்பேன்ல. அந்த கல்யாணத்தோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரதிமான் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி நான் பேர் மட்டும்தானே கேட்குறேன், ப்ளீஸ் சொல்லிடுவாங்க. எபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டேன், திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். விஜய் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுந்து ஸோ ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராக போகும் எபிசோடு. ஸோ அவங்க வந்து எமோஷனலாக ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட சொல்ல போவாங்க. ஹாஸ்பிட்டலில் விஜய் சார் இருக்கார்ல, என்னோட அப்பா. அர்ஜுனோட ஃபேஸை பாருங்க, எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ ரீனா வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் அவனுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக போன வாரம் எபிசோட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரதிமாம் வந்து சொல்ல வேணாம், சொன்னால் நல்லா இருக்காது, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட் வந்து அப்படி இருக்கு. ஆனால் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஃபுல்லாக இதாகிட்டு நடந்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் இந்த எபிசோடில். எனக்கு வந்து இப்போ வந்து மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குது. ஆஸ் அ வியூவர், ஆஸ் அ ஃபேன் ஃபாலோவர், ஆஸ் அ ஹார்ட் பீட் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உளறிட்டு இருக்கேன் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸே பண்ண முடியல இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம். செம்ம ஷாக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ
ஸோ நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது ரொம்ப நாளாக இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அது வந்து நடந்துருச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எபிசோடு அண்ட் இது ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து பர்சனலாக எடுத்துக்கிறோம்னு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் சீயிங் ரீனா சிச்சுவேஷன் ஹார்ட்பீட் ஃபேன்ஸ் டு டைரக்டர் பி லைக் ஒய் சார், ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வெப் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வெப் சீரிஸ் இட் இஸ் சம்வாட் பர்சனல், கனெக்டிங் பர்சனலி. ஸோ இது வந்து ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப் சீரிஸும் இந்த அளவுக்கு கனெக்டாக நான் வந்து பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹேஸ்ட்டுக்கும் இதுக்கும் கம்பாரிசனே கிடையாது. அது வேற ஜோனர், இது வேற. பட் நான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக பார்த்தேன்னா மணி ஹேஸ்ட் ஆப்வியஸாக பாருங்க, போஸ்டர் கூட இருக்கும் என்னோட ரூமில். ஸோ கூடிய சீக்கிரம் ஹார்ட்பீட்டோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்டர் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் டைரக்டர் மட்டும் எப்படி தான் இது மாதிரிலாம் யோசிச்சு எடுக்கிறாரோ தெரியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஜஸ்ட் 2 weeks தான் இருக்குது இந்த சீசன் முடிய. ஆப்வியஸாக சீசன் 3 வரும். ஸோ இந்த கடைசி ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஓகே, வாட் எவர் ஹேப்பன் லெட் இட் ஹேப்பன். ஸோ இந்த சீரிஸோட இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.